காந்தி ஏதாவது முக்கியமாக சொல்லுவார். நான் பிரவீனோட கருத்தை கேட்கணும். திரு பிரவீன் காந்தி, இந்த சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து ரஜினிக்கும் தீவிர ஆதரவாளர், விஜய்க்கும் ஆதரவாளர், இப்ப இருதலை கொல்லியா இருக்கீங்களா அல்லது யாருக்கேனும் ஒருத்தருக்கு ஆதரிக்கிற இடத்துல வந்திருக்கீங்களா? இல்ல சார், என்னன்னா சூடாக்கி விட்டார்களா சூப்பர் ஸ்டாரை, கோதாவில் இறக்கி விட்டாரா ஆதவ் அர்ஜுனா. சமீபத்தில் கமலஹாசனும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு ட்ரைலர் ஒன்று பண்ணாங்க. யார் ஹீரோன்னு கேட்குறாருல, சொல்லுங்க ஜி அப்படின்னு ரஜினி சார் பேசின இது வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங், இந்தியா லெவலில் எல்லா மொழிகள்லையும் ட்ரெண்டிங் ஆச்சு. அதை திருப்பி யார் ஹீரோன்னு சொல்லுங்க ஜிங்கிற நேரம் வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையான ஹீரோ யாரு சொல்லுங்க ஜின்னு விஜய் திரு ரஜினிகாந்தை சொல்ல வைக்கிறாரோ. இடையில ஒரு நண்பர் சொன்னாரு சுகர் வந்தவங்களா இருக்காங்கன்னு. அவருக்கு நிகரே இல்லைங்க. சுகர் வந்தவங்க இல்ல, 4வது ஜெனரேஷன் 10 வயசு குழந்தைக்கு சுகர் இருக்கா என்ன? இருந்தாலும் சுகர்லாம் சொல்லாதீங்க. அப்ப 4வது ஜெனரேஷன் ரசிக்குது இல்ல. நீங்க ஜெயில இந்த சமீபத்திய இதை வந்து யார் ரசிச்சதுன்னா குழந்தைங்க தான் ரசிச்சதுங்க. அந்த ஒரு சக்தி உள்ளவருங்க. அதாவது டிவிகே கட்சி வந்து தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல் தவறு கரூரில் அவர்களுடைய அணுகுமுறை தவறு. 2வது குடும்ப பிரச்சனை. 3வது டிஎம்கேன்னு ஒரு பலம் வாய்ந்த கட்சியை எதிர்க்கணும். அப்கோர்ஸ் ஆட்சிக்கு வரும்போது எதிர்க்கணும், கடினமாக எதிர்த்தது. சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபியை எதிர்த்தது. அஜித்தோட ஃபேன்ஸுங்க உங்களை எதிர்க்கிறாங்க, ஏடிஎம்கேவை எதிர்க்கிறீங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கறது என்னன்னா, நான் விஜயை லவ் பண்ணுறேன், ரசிக்கிறேன். ரஜினி சாரும் விஜய் சாரும் எனக்கு வேணும், ஏதோ மாற்றம் வர்றதுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் கூட இருக்கிற நீங்கள் அவரை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு வேலையா? இப்போ ரஜினி சாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? ரஜினி சார் களத்தில் இருக்காரா? நீங்கள் டிஎம்கே உயர்த்தி பேசணுன்றதுக்காக ஏன் இவரு மேலே கை வைக்கிறீங்க? ரஜினி சார் இன்னைக்கு இறங்கினார்னா, நான் சொல்றது அரசியலுக்கு வருவாரான்றது அவர் தனிப்பட்ட முறை. ஆனால் உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டெப் எடுத்தார்னா 5% ஓட்டு உங்களுக்கு எதிராக மாறும். உங்களுக்கு எப்படி பொம்பளைங்க தாய்மாருங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நம்புறீங்களோ, அதே தாய்மார்கள் 4 ஜெனரேஷனாக அவரை ரசிக்குது, அவர் மேலே லவ்ல இருக்கு. முட்டாள்தனமாக திருப்பி எங்க எல்லாரையும் பகைக்காதீங்க. மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவோன்னு பேசுறத தவிர புதுசாக வந்த கட்சி எதையுமே பேசக்கூடாது. ஊரில் இருக்கிற எல்லாரும் கூட வம்பு வளர்க்குறது. யாராவது ஒருத்தரையாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்களா? சீமானை எதிர்த்திருக்கீங்க. யாரையாவது ஒருத்தர் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களா? இப்போ உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவான்? நாளைக்கு வந்து உக்காந்துட்டு எல்லாரும் கூட வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விஜய் என்ன வேலை செய்வார்? நீங்கள் வம்பு வளர்த்துட்டு இருப்பீங்க, விஜய் உட்காந்து பஞ்சாயத்து வச்சுட்டு இருப்பாரா? கூட இருக்கிற ஆளுங்க சரியா இருக்க வேணா? ரஜினி இப்போ என்னையா பண்ணார் உங்களுக்கு? எதுக்கு இப்போ ரஜினி எழுக்கிறீங்க நீங்கள்? ரஜினி பிஜேபிக்கு சப்போர்ட் அதெல்லாம் விடுங்க. ரஜினி என்பவர் உனக்கு ரோல் மாடல். நீ எப்படி விஜய பெருசா நினைக்கிறியா அந்த விஜய்க்கு ரோல் மாடல் ரஜினிகாந்த். ஆதவ அர்ஜுனா என்னைக்கு வந்தாரு? அந்த பேர் எத்தனை நாளா தெரியும்? ஒரு லாட்டரி டிக்கெட் மார்டின் இருந்ததுனால தெரிஞ்சது அந்த பேரு, விசிகால சேர்ந்ததுனால தெரிஞ்சது அந்த பேரு. அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுன்றது யாரு? நான் பிறந்ததுல இருந்து ரஜினி ஃபேனுங்க. என்ன மாதிரி ஒரு 4 ஜெனரேஷன் அவரை பாராட்டிக்கிட்டு இருக்கு. போற வரவெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. சீமான் பேசுறதுக்குள்ள பதிலடி நாங்க கொடுத்துருக்கோம். யார் கொடுக்காம இருந்தா? பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். ரஜினியை உயிருக்கு உயிராக நேசிக்கும் எத்தனையோ கோடி ரசிகர்கள் இருக்காங்க. சும்மாலாம் பேசிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு அவர் ஒரு சிக்னல் கொடுத்தாருன்னா உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. நீங்க எங்கெல்லாம் போட்டி போடுறீங்களோ அத்தனை தொகுதியிலையும் ரஜினிகாந்த் சார் ஆளுங்க நிற்பாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்க, நீங்களும் தோக்க தான் போறீங்க. இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் தோக்க தான் போறீங்க. மிக அதாவது கமல் சார் எப்படி வந்து ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார்னு எதிர்பார்த்து கடைசியில் அது ஒண்ணுமே இல்லாமல் ஏதோ பாவம் அவர் அன்பேலன்ஸ்ட் ஆன மாதிரி உங்களுடைய தலைவருக்கு கூட இருக்கிற நீங்க தான் அழிக்க போறீங்க. உங்களுடைய ஒரு கட்சிக்கு வரீங்க, எவ்வளவு பெரிய டிஎம்கே எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்கிறீங்க, இவ்வளோ ஏடிஎம்கே எதிர்க்கிறீங்க, ஒன்லி டிஎம்கே அண்டு நான் தான் சொல்றீங்க. அப்ப நீங்க எவ்வளவு நேர்மையா இருக்கணும், எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கணும், வார்த்தைகள் எவ்வளவு தெளிவு இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. ஆதவ அர்ஜுன் இப்ப பேச வேண்டிய அவசியம் என்னங்க? நீங்க பாருங்க சார், ஏற்கனவே நான் சொன்னேன் 18% விஜய் வாங்குவார்னு இருந்தா, தனியா நின்னார்னா
அது 12 மாறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. இப்ப ரஜினி சாரை ஏத்ததுனால 8% கீழே அவர் வராரா இல்லையான்னு பாத்துங்க. ஏன்னா யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்லியா இல்ல. எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? ஒரு வீடுன்னு எடுத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. ஏடிஎம்கே ஓட்டு போடுறவர் இருப்பான், டிஎம்கே ஓட்டு போடுறவர் இருப்பான், ரஜினியை பிடிச்சவர் இருப்பான், அஜித்தை பிடிச்சவர் இருப்பான், மோடியை பிடிச்சவர் இருப்பான். யாருமே எனக்கு வேணாம், இவர் மட்டும் போதும். இவர் யாரு? இவரு வானத்துல இருந்து கூச்சவர். அவரு ரஜினியை பார்த்து நடிச்சவர் தானே இவரு. உங்களுக்கு தெரியாதுல்ல? எல்லா படத்தையும் எடுத்து பாட்டு பாருங்க, எல்லாம் ரஜினியோட ஸ்டைல். அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே ரஜினிகாந்த் இல்லைன்னு சொல்லுங்க. எடுத்து போட்டு பாருங்க. இப்போ ஒருத்தர் கரெக்டா சொன்னாரு, மெர்சல் படம் வரைக்கும். மெர்சலுக்கு அப்புறம் எம்ஜிஆர். அப்ப விஜய்க்கு என்ன ஸ்டைல் சொல்லுங்க? ஒரு சிறந்த நடிகர் அவார்டு வாங்கியிருக்காரா சொல்லுங்க? எப்படி நீங்க அவரை கொண்டாடுறீங்க? ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அவர் வந்த காலகட்டத்தில் வேற யாரும் டான்சர் இல்ல. இருந்த சிம்பு டைவர்ட் ஆயிட்டாரு. சிம்பு மட்டும் நல்லா ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா சிம்பு விஜயை காலி பண்ணிருப்பாரு. நான் ஒரு டைரக்டரா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கேன். உங்களுடைய படங்கள்ல பாடல்கள் ஹிட் ஆகுது, சன் டிவி தொடர்ந்து போடுது. அதனால பிறந்த குழந்தைல இருந்து 25 வருஷம் 30 வருஷமா உங்களை ரசிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க நாட்டை ஆண்டுவீங்களா? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நான் பாராட்டினது எதுக்கு தெரியுமா? யங்ஸ்டர்ஸ் படிப்புக்கு கவனம் செலுத்தினாருன்ற ஒரு லவ்ல அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? இருக்கிற எல்லாரும் கூட வம்பு. ஒரு நிமிஷம் பிரவீன், ஒரு நிமிஷம் பிரவீன். 12ல இருந்து 8 கொண்டு போயிட்டீங்க. சடனா ஒரு மாசத்துக்குள்ள 10% ஓட்ட கழிச்சிட்டீங்க. சாகுல் ஏதோ குறுக்கிடுறாரு. ஒரு நொடி சாகுல். ஏங்க பிரவீன் காந்தி முதல்ல ஆதவர்ஜினா பேசுனது கேட்டாரா என்னன்னே தெரியலையே. உண்மையிலே இந்த சுகர் பேஷண்ட்ன்றது வந்து எதுக்கு சொன்னாரு என்னன்னு தெரியல. இவ்வளவு ரைஸ் ஆகி கத்துறாரு. பிரஷர் பேஷண்ட்ன்றது எல்லாம் நல்ல இயக்குனர் சார். அததான் சொன்னேன். அது ஒரு நல்ல ரசனை இல்ல. அது இல்ல அப்படி இல்ல. சாகுல் இல்ல இல்ல அது ரைட். சாகுல் நான் என்ன சொல்றேன்? சாகுலுக்கு சக்கரை இருக்கா? கம் டு தி பாயிண்ட். கம் டு தி பாயிண்ட். சாகுலுக்கு சக்கரை இருக்கா? இவ்வளவு அவசரமா நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? எனக்கு வாங்க ரெண்டு பேரும் டாக்டர் ரிப்போர்ட் எடுப்போம். வாங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க. டயபெட்டிக் வந்து குற்றம் இல்லங்க. ஜுவனைல் டயபெட்டிக் கூட இருக்கு. கூட பிறக்கிற குழந்தை கூட டயபெட்டிக்கோட பிறக்குது. அதை தாண்டி அரசியல் பேசுவோம். அது பாயிண்ட் இல்ல. இல்ல 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 அரசியல் கரெக்ட். கம் டு தி பாயிண்ட் கூட. இல்ல இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். அவர் வந்து இவ்வளவு உணர்ச்சி ஆதவர்ஜினா பேச்சுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு அரசியல் பேச்சு இது கிடையாதுங்க. ஒரு வார்த்தை பிறழ்வு டக்குன்னு நம்ம என்னைக்கு அதை ஆதரி சொல்லலையே. நான் போன இதுலயும் சொன்னேன், நம்ம ஆதரி சொல்லலையே. சரிங்க சாகுல், வார்த்தை பிறழ்வு என்றால் அடுத்த நொடியில ரகுபதி போன்ற அமைச்சரோ அல்லது தொல் திருமாவளவன் போன்றவர்களோ ரஜினி ரசிகர்கள் இருந்து கண்டனம் வந்தப்ப வார்த்தை தவறி சொல்லிட்டேன்னா அன்னைக்கே அந்த பிரச்சனை ஓவர். அப்படி அவர் சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலைன்னா அவரோட தலைவர் அதை கண்டிச்சு டிசப்ரூவ் பண்ணும்ல. அது அவர் சொன்னது தவறான கருத்து அப்படின்னு அவர் சொல்லணும்ல. ஏன் அதை சொல்லல? இல்ல அங்க அதற்கான இல்ல அதற்கான தேவைகளே எழல. ஏன் எழலன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் எழலன்னா அவர் வந்து உயர்த்தி தான் சொல்றாரு. அண்ணன் ரஜினி அவர்கள் அடுத்த முதலமைச்சர் அளவுக்கு தகுதி உடைச்சிருந்தாரு, ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு ஆசைப்பட்டாரு. அது வந்து சொல்றது உயர்ந்தது. நம்ம தலைவர் மனவலிமை இல்லைன்றார் சார். மனவலிமை இல்லாம ஒருத்தர் 50 வருஷமா ஆட்சி சினிமால நம்பர் 1 இருக்காரு. மனவலிமை இல்லன்னு எப்படி சொல்லலாம் நீங்க? இல்ல மனவலிமை உள்ளவர் நமது தலைவர் சொன்னாரே ஒழிய அண்ணன் ரஜினி மனவலிமை அற்றவர் எந்த இடத்துலயும் சொல்லல. ஏன்னா இன்னொன்னு இந்த 8% ஆயிரும் 12% பாவம் மீனிங் என்ன பிரச்சனை என்ன இல்ல இல்லைங்க. இங்க பாருங்க, பிரவீன் காந்தி ஒரு நல்ல இயக்குனர். அவருடைய படங்கள் நான் ரசிச்சிருக்கேன். அவர் மேல மரியாதை இருக்கு. அதெல்லாம் ரெண்டாவது. நான் என்ன சொல்றேன்னா, பிரவீன் காந்தி தான் இப்போ வந்து நிலையற்ற ஒரு நிலைப்பாடுல இருக்காரு. என்னைக்குமே வந்து எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவாம் என்பது இழுக்கு. ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வழியில போகணும். அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது மேரேஜ்லயே நீங்க தெளிவா இல்ல சார். நல்லா கேட்டுங்க, உங்களுடைய பாதையில் மேரேஜ் லைஃபே சரியா இல்ல. என்ன சொல்லாதீங்க. உங்களுடைய செயல்பாடு முரண்பாடா இருக்கு. மேரேஜ்ல அத பற்றி பேசுவதற்கு தனிமனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுக்கு யாருமே யோகியதை இல்ல. நீங்க அப்ப என்ன பேசாதீங்க சார்? என்ன பேசாதீங்க? உங்க தனிமனித ஒழுக்கமும் அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது ஒரு பெரிய செயல்பாடா பேசணும்னா அநாகரிகமா போய்டும். எங்கள் தளபதியுடைய தனிமனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறது இல்ல சார். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன வந்து நிலைப்பாடு இல்லனா நீங்க நிலைப்பாடா கேக்குறீங்க. ஒருத்தர் பிரவீன் காந்தி பேசட்டும். ஒரு நிமிஷம் சாகல், ஒரு நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷம் நீங்க இடைமறிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் பிரவீன் சார். என்ன வந்து நிலைப்பாடு இல்லைங்கிறாரு. வந்ததுல இருந்து திரு விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு, நான் இப்போ திருப்பி விஜய் சாரை வந்து எந்த வகையிலையும் ஏன்னா நான் அவருக்கு ஆதரவாக பேசுகிற அதே மனோநிலை தான். மாற்றம் வர வேண்டும். ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே
என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோன்னு தெரியாம ஆளாளுக்கு ஒன்று பேசி இப்பவும் பாருங்க கிண்டலாவும் கேலியாவும் தான் பேசுறாங்களே தவிர ரஜினி சாரை கிண்டல் பண்றாங்களே தவிர ரஜினி சாரோட ரசிகர்களை தன் வசம் இழுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா? அதுதானே சார் ஒரு அரசியலோட என்ன சொல்ற ஆளுமை. நீங்க எல்லாரும் எதிர்க்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான். எல்லாரும் கூட சண்டை போடாதீங்க. அப்படி சண்டை போட்டீங்கன்னா ஓட்டோட சதவீதம் கம்மியாயிட்டே வரும். விஜய் சார் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாதுங்க. உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே என்ன தெரியும்? விஜய் சார் என்ன பண்ணுவார்னு தெரியும். வந்தா இளைஞர்களை கவருவார். ஆஃப்கோர்ஸ் அங்க என்ன டான்ஸ் ஆட முடியும் கோட்டையில போய்? அறிவுபூர்வமா என்ன பண்ண போறோம் தானங்க பேசணும். அப்பதானங்க நான் ஓட்டு போடுவேன். அறிவுபூர்வமா இது வரைக்கும் என்னங்க அறிக்கை வந்தது? ஆதவ அர்ஜுனா கிட்ட இருந்து என்னங்க அறிக்கை வந்தது? நீங்க அதை தான் பேசணும். அறிவுபூர்வமா எதையுமே இல்லைன்னும் போது மக்கள் என்ன யோசிப்பாங்க? ஓ மேல எவ்வளவு லவ் இருக்கோ அதே லவ் திரு விஜய் ரஜினி சார் மேலேயும் இருக்கிறது. தயவுசெய்து புரிஞ்சுங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே ரஜினி சாரையும் பிடிக்கும், விஜய் சாரையும் பிடிக்கும். இப்போ நீங்க ரஜினி சாரை கிண்டல் பண்ணி தப்பா பேசுனீங்கன்னா விஜய் சார் அந்த ரஜினி சாரோடைய ஃபேன்ஸுக்கு நிச்சயமா 50% உங்களுக்கு எகென்ஸ்டா மாறுவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். நான் உங்களை வந்து வேற ஏன்னா எனக்கு சொல்ல முடியாது. நான் விஜய் சாருக்கு சப்போர்ட் பேச வேண்டிய நிலைமை. ஓகே, சுமன் சார் எனக்கு வேணும். எனக்கு என்னன்னா யங்ஸ்டர்ஸுக்கான மாற்றத்தை திரு விஜய் தருவார்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா கூட இருக்கவங்க சரியில்லை. என்னுடைய ஒரே பாயிண்ட், கூட இருக்கவங்க சரியில்லை. தட் இஸ் மை பாயிண்ட் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.